நடிகர் அஜித்குமார் நடிப்புல கடைசியாக பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் குட் பேட் அக்லி அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அதன் பிறகு ஏகே 64 படத்துடைய அப்டேட் வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட் பேட் அக்லி இயக்கிய அதே ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் அஜித் சாருடைய அடுத்த படத்தை இயக்குவதாகவுமே இருந்தது. ஆகையால ஆதிக் செல்லும் இடமெங்கும் ஏகே 64 படத்துடைய அப்டேட் கேட்டு ரசிகர்கள் ஆரவாரத்துடன் இருந்தாங்க. ஆனா சமீபத்துல ஆதிக் அவர்கள் கொடுத்த பேட்டியில ஏகே 64 திரைப்படம் இந்த ஆண்டு பிப்ரவரி இறுதியிலேயே ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் தற்போது மே வந்துவிட்டது, இன்னமுமே படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படல. ஆகையால ரசிகர்கள் கடும் அப்செட்டிலுமே இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா ஏகே 64 படத்திலுமே எக்கச்சக்க மாற்றங்களுமே வந்திருக்கா. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கவில்லை அப்படின்ற தகவல் தற்போது வைரல் ஆகிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா படத்துடைய ப்ரொடக்ஷன் நிறுவனத்தையுமே மாத்திட்டாங்களா. அதாவது இந்த படத்தை மிகப்பெரிய தொகை கொடுத்து தயாரிக்க சன் பிக்சர்ஸ் முன்வந்துள்ளதாக சொல்லப்படுது. சமீபத்துல ஏகே மற்றும் கலாநிதி மாறன் அவர்களுடைய சந்திப்பு நடைபெற்றதாக சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா அஜித் சார் தற்போது சென்னையில தான் இருந்துட்டு இருக்காரு. சோ சிறுத்தை சிவா அவர்களுமே ஏகே அவர்களை சந்தித்து படத்திற்கான கதையை டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. கூடிய விரைவிலேயே ஏகே 64 புதிய போஸ்டருடன் அறிவிப்புமே வெளியாக இருக்கு. ஆகையால அஜித் சாருடைய ரசிகர்கள் அதீத ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.